நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். ஐபிசி தமிழ்ல இன்று நமது மூத்த ஊடகவியலாளர் திரு பிரேம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் தாட்சாணி. நிச்சயமா இந்த தருணம் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் சரத் பொன்சேகாவில் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தது. அது ஒரு ரகசியத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் காலமாகவே சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அவர் வெளியிட்டிருந்தார். சரத் பொன்சேகா அவருடைய வாயால வெளியிட்ட அந்த ரகசியத்தை நீங்க சொல்லுங்க. அது முழுவதுமா வந்து சிங்கள மொழியில தான் அந்த பிரஸ் மீட் இருந்தது. எங்களுடைய நேயர்களுக்காக அவர் அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தார், முக்கியமாக அதுல டீகோட் பண்ணியிருந்த விஷயங்கள் அப்படின்றது என்ன உங்களுடைய பார்வையில? இல்ல, இது ஒன்றும் பெரிய புதிய பரபரப்பான விடயம் அல்ல. ஆனால் சரத் பொன்சேகா என்ன சொல்கிறார் என்றால், தனக்கு ஒரு மூன்றாம் தரப்பு ஊடாக இந்த காணொளி பதிவு கிடைத்திருக்கிறது. அதாவது முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் ஷவேந்திர சில்வாவும் உரையாடும் அந்த ஒலிப்பதிவை காணொளி வடிவில் அவர் ஊடகங்களுக்கு ஆனால் அந்த இதுல அவர் என்ன உரையாடினார் என்றதுக்கான அந்த ஒளிப்பதிவு இல்ல தானே. உரையாடியதுக்கு பிறகு சவேந்திர சில்வா சொல்றது மாதிரி தானே இருக்கு. அது என்னென்றால் இப்படி உரையாடி இருக்கிறோம் என்றுதான் சொல்லுகிறார். அதன் மூலமாக என்ன உரையாடல் நடந்தது என்பதை சரத் பொன்சேகா சொல்றார். என்றால் சரத் பொன்சேகா தான் எப்போ இராணுவ தளபதியாக இருந்தார். அவர் அந்த வேளை அந்த உரையாடல் நடக்கும்போது தான் நாட்டிலே சீனாவில் இருந்தே கூறினாலும் இதன்தான் உரையாடலாக இருந்தது என்கிற அந்த பழைய கதைதான். ராஜபக்ஷக்களை எதிர்த்து ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆனால் அவர் சரத் பொன்சேகா இந்த கருத்தை சொல்லிய நேரம் காலம் மிக முக்கியமானது. அதுதான் நீங்கள் உள்வாங்க வேண்டும். ஏனென்றால் ஏன் இப்பொழுது அவர் அதை கூறுகின்றார் என்றால், இப்பொழுது அனுர அரசாங்கத்திற்கும் சற்று நெருக்கடி. நாளை அதாவது 20ஆம் தேதி கடும்போக்கு பௌத்த பிக்குகள் கொழும்பில் ஒரு ஒன்று கூடலை நடத்த இருக்கின்றார்கள். அனுர அரசாங்கம் பௌத்த சாசனத்துக்கு எதிராக நடந்து கொள்வதாக அவர்கள் பௌத்த காவிகளை ஒன்று திரட்ட முனைகின்றார்கள். அதேவேளை ஜேவிபியின் முக்கியஸ்தரான லால் காந்தா, அரசாங்கத்தின் ஒரு அமைச்சரும் கூட, அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், மீண்டும் இலங்கையில் அந்த இனவாத மதவாச தீவிரவாத சக்திகள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முயல்வதாக மறைமுகமாக அவர் ராஜபக்சக்களை தான் குற்றம் சாட்டி இருக்கிறார். ஆகையால் ராஜபக்சக்களை அண்டர்மைன் பண்ண இல்லைன்னா நோஸ் கட் பண்ணுவதற்கு ஒரு துருப்புச்சீட்டாக சரத் பொன்சேகா இப்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகின்றார். அண்மை காலமாகவே நீங்கள் சரத் பொன்சேகாவின் ஊடக மாநாடுகள் இல்லைன்றால் அறிக்கைகளை பாருங்கள். அனைத்துமே அவர் அனுர அரசாங்கத்திற்கு ஒரு மறைமுகமான என்டோர்ஸ்மெண்ட் செய்யும் வகையில், அதாவது அனுர அரசாங்கம் செய்வதெல்லாம் சரிதான் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் வகையில் தான் அவர் கருத்துக்களை கூறுகிறார். அண்மையில் கூட சட்டவாளரும் அவரது மனைவியும் கடந்த வாரம் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் கூறுகிறார், ஓரிரு துப்பாக்கி வீட்டுகளால் இப்படி தேசிய பாதுகாப்புக்கு நிச்சயமாக அச்சுறுத்தல் வராதென சரத் பொன்சேகா கூறுகிறார். அதனால உண்மையா இப்படி ஓரிரு துப்பாக்கி வீட்டுக்கள் வளர்ந்தால் அது நிச்சயமாக ஸ்ரீலங்கா தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகத்தான் வரும். ஆகையால் சரத் பொன்சேகா அது உண்மையில் தெரிந்தாலும் அவர் அதை அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அதனை கூறுகிறார். நிச்சயமாகத்தான் நேற்று இந்த ஊடக மாநாட்டை நடத்தியிருக்கிறார். நிச்சயமா இந்த ஊடக மாநாட்டுல குறிப்பாக வந்து இறுதி களமுனைகள் பற்றி அவர் சில விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா. இந்த வெள்ளை கொடி விவகாரம் அப்படின்றது இன்று வரைக்குமே யாராலையும் வந்து இதுதான் உண்மையாக நடந்தது அப்படின்றதுக்கான அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளோட தான் இந்த வெள்ளை கொடி விவகாரம் இன்று வரைக்கும் இருக்குது. அதாவது சரணடைந்த முன்னாள் போராளிகள் பற்றி அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர்களுடைய இறந்த உடல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது, அதுக்கு போட்டோ ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் சரணடைந்தார்களா இல்லையா, சரணடைந்ததுக்கு பிறகு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களா, இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதையும் கடந்து உண்மையாகவே வந்து இலங்கை இராணுவ தரப்புல வந்து அவர் போர்க்களத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்திருந்தது. இதுக்கான ஏதாவது ஒரு விடை இவர் நேற்று அந்த ரகசிய வெளியீடு என்று சொல்லி வெளியிட்ட அந்த பிரஸ் மீட்டில் இருந்ததா? இல்ல, நீங்கள் அந்த பிரஸ் மீட்டை உன்னிப்பா பார்த்தால் சரத் பொன்சேகா முரண்பாடாக சொல்கிறார். ஒரு கட்டத்தில் சரத் பொன்சேகா என்ன சொல்கிறார் என்றால், இந்த இயக்கம், அதாவது முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில், அதாவது அவர் அந்த எப்பொழுதும் இந்த உரையாடல் நடந்தது என்றால் அவர் கூறுகிறார் மே 17ஆம் தேதி என்று இடம்பெற்றதாக. அப்பொழுது இயக்கம் இராணுவத்திடம் சரணடைந்தால் தப்பி இருப்பார்கள், மாறாக அவர்கள் அனைத்துலக மன்னிப்பு சபை மற்றும் அனைத்துலக செஞ்சிலுவை சங்கம் போன்ற மையங்கள் ஊடாக சரணடைவதற்கு தான் முயற்சித்தார்கள்.
அதனைத்தான் ராஜபக்ஷ அதிகார மையமும் ஓரளவு ஏற்பாடாக செய்ய துணிந்தது. ஆனால் தாங்கள் இராணுவத்தை பொறுத்தவரை அது விடுதலை இயக்கம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தோம். ஆனால் ராஜபக்சேக்கள் அதற்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்பதால் இந்த சரத் பொன்சேகா இப்போது இந்த சொல்லும் அந்த விடயத்தின் மைய புள்ளியாக இருக்கின்றது. அதாவது பொது மன்னிப்பு, அதாவது இதுதான் அவர் கோடிட்டு இருந்தார் இல்லையா? அதாவது நேரடியாக சரண் அடைந்திருந்தால் தாங்கள் பொது மன்னிப்பு வழங்கி இருப்போம் அப்படின்றத அவர் கோடிட்டு காட்டியிருந்தார். குறிப்பாக வந்து பிள்ளையான், கருணா போன்றவர்களை எல்லாம் சுட்டி காட்டி அப்ப இவர்கள் வந்து இப்ப இதன் மூலமா சரத் பொன்சேகா என்ன சொல்ல விரும்புகிறார்? அதான் இப்ப அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. இது மூலமா அவர் என்னத்தை இந்த உலகத்துக்கு தோலுரித்து காட்ட விரும்புகிறார்? இல்ல, சரத் பொன்சேகா சொல்லுவதே முரண்பாடுதானே. இப்ப கருணா பிள்ளையான எல்லாம் கொலாபரேட்டர்ஸ், அவர்கள் சரணடையவில்லை, அவர்கள் திட்டமிட்டு இழுக்கப்பட்டவர்கள். ஆகையால் சரத் பொன்சேகா ஏதோ அவலை நினைத்து உரலை இடிப்பது போல சொல்கிறார். இது வந்து இறுதி கட்ட போர் என படம் இந்த பேரவல காலம் இல்லை என்றால் இனப்படுகொலை காலத்தில் இடம்பெற்றது. அதாவது அவர் கூறுகிறார் என்னவென்றால் தங்களிடம் சரணடைந்திருந்தால் போராளிகள் தப்பி இருப்பார்கள், இன்று தலைவர் முதலமைச்சராக இருந்திருப்பார்கள் கூறுகின்றார். ஆனால் ஏற்கனவே இராணுவத்தின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் ஏற்கனவே சற்று முன்னர் குறிப்பிட்டது போல வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் எல்லாம் இராணுவ வண்டிகளில் தான் ஏற்றி செல்லப்பட்டார்கள். ஆனால் அதன் பின்னர் அவர்களுக்கு நடந்தது என்ன என்பதை உலகம் அறியும். அதே போல போர் முடிவடைந்த பின்னர் இராணுவம் வைத்திருந்த இசைப்பிரியா போன்றவர்களை இராணுவ பிடியில் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை உலகம் அறியும். அதே போல இராணுவத்தின் காவலரனுக்கு முன்னால் ஒரு சிறுவனாக இருந்த தேசிய தலைவரின் மகன் என்ற ஒரே ஒரு உயிரியல் தொடர்பு காரணமாக ஒரு சிறுவனுக்கே படுகொலை செய்தது எந்த காலத்தில் நடந்தது. ஆகிய சரத் பொன்சேகா ஏதோ அதான் சொன்ன மண்டையில் இருக்கும் கொண்டையை மறந்து விட்டு ஏதோ அந்த ஊடக மாநாட்டில் சொல்லுகிறார். ஆனால் இராணுவத்திடம்தான் இந்த சரணடைந்தவர்களை கொன்ற முழு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அனைத்துலக ரீதியில் இதனைத்தானே சுயாதீன ஒரு விசாரணையில் விசாரித்து முடிவு செய்வோம் என கூறப்படும் போது இராணுவம் மறக்கின்றது, அரசாங்கம் மறக்கின்றது. ஆகையால் இந்த 16 வருடங்கள் போன பின்னர் இப்பொழுது அந்த புதிய கதைகளை இந்த பழைய மொந்தையில் புதிய கால் போல சரத் பொன்சேகா தூக்கி கொண்டு வருகின்றார். அது அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டாகத்தான் அவர் இதனை சொல்ல தலைப்படுகின்றார். தவிர இதுல ஒரு பரபரப்பான விடயங்கள் அல்ல. ஏனென்றால் சரணடைந்திருந்தால் அதாவது இராணுவம் விடுதலை அழிக்க முடிவு செய்து விட்டது என்பதை இந்த பேட்டியில் சரத் பொன்சேகா கூறுகிறாரு. ஆகையால் நாங்கள் அழிக்க முடிவு செய்தவர்களை இவர்கள் காப்பாற்ற துணிந்தார்கள் என்பதுதான் அவரது அந்த ராஜபக்சேக்கள் மீதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இராணுவத்திடம் சரணடைந்திருந்தாலும், ஏனென்றால் சரணடைந்திருந்தாலும் அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள். என்னன்னா இராணுவம் அழிக்க முடிவெடுத்து விட்டது என்பது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படும் போது அது சரணடைந்தால் என்ன, சரணடையாவிட்டால் களத்தில் இறுதிக்கட்ட களமினில் நடந்ததே ஆயுதங்களை உரைநிலைப்படுத்தி விட்டோம் என இயக்கம் அறிவித்த பின்னர் தான் இந்த படுகொலைகளை எல்லாம் நடந்ததாக சரத் பொன்சேகா கூறுகிறார். ஆகையால் சரத் பொன்சேகா இப்பொழுது இதனை கூறினாலும் இராணுவ தளபதி என்ற வகையில் அப்போது ஏன் இப்போ இதை கூறுகிறார்? இந்த விடயம் போர் முடிவடைந்த பின்னர் அவருக்கும் ராஜபக்ச அதிகார மையத்துக்கும் இடையில் முருகல்கள் ஏற்பட முன்னர் அவர் இந்த போர் வெற்றியை இல்லைனால் போர் நடத்தப்பட்ட விதத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவராகத்தான் சரத் பொன்சேகா இருந்தார். அது பின்னர் அவர்களுக்கு இடையிலான பங்காளி சண்டையின் பின்னர் தான் அவர் இப்போதெல்லாம் கூறுகின்றார். இல்லை என்றால் அவர்கள் கூட்டுக்களவு அணியாக இந்த போர்க்குற்றங்களை ஒன்றாக மறைக்கும் ஒரு தரப்பாகத்தான் இருந்திருப்பார்கள். இப்பொழுதும் அவர் ராணுவம் என்ற ரீதியில் போர்க்குற்றங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பிரஸ் மீட்ல கூட அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சரணடைவதற்கான முயற்சிகள் நடந்தது, ஆனால் யாரும் சரணடைந்ததாக தெரியவில்லை, அதுக்கான ஆவணங்கள் எதுவும் இல்லை அப்படின்றதுல அவர் அதாவது இராணுவத்தையும் அப்போதைய அந்த சில நபர்களையும் பாதுகாக்கிறதுக்கான சில விஷயத்தை இந்த பிரஸ் மீட்லயும் அவர் அப்படிதான் சொல்லுங்க. ஏற்பாடுகள் நடந்ததே தவிர சரணடையவில்லை. சரணடைந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும். ஆனா நீங்க சொன்னது போல முன்னதாக சொன்னது போல சரணடைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ராணுவத்திடம் அப்படின்றதுக்கான உதாரணங்கள் எல்லாம் அந்த குழந்தை பாலச்சந்திரன்ல இருந்து இசைப்பிரியா வரைக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்ப நடந்திருந்தால் இது நடந்திருக்கும்ன்றதுக்கும் விட இந்த அதே போலதான் நடந்தது. அவர்கள் ஒரு மதகுருவாக பேருந்துகளில் ஏற்றி செல்லப்பட்டார்கள். அதே மாதிரி பாலகுமாரன் அண்ணியாக்களும் சரணடைவுக்கு பின்னர் தான் படுகொலை செய்யப்பட்டார்கள். சரணடைவுக்கு பின்னர் படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாம் இவரது இராணுவ தளபதியின் காலத்தில் தான் இடம்பெற்றது.
இவர் ராஜபக்சக்களிடம் முருகல்பட்டது இராணுவ தளபதி போர் எல்லாம் முடிவடைந்து கொஞ்ச காலம் பதவியில் இருந்த பின்னர் தான் அந்த அதிகாரத்துவ போட்டியில் தான் முடிவடைந்த பின்னர் இவ்வாறாக அவர் கூறுகிறார். இந்த இடத்துல வந்து குறிப்பா சவேந்திர சில்வாவிடம் கோத்தபாய ராஜபக்ஷ என்ன பேசுகிறார் அப்படின்றது தொடர்புல தெளிவான விளக்கம் அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கா? இல்லை, அது இந்த சரணடைவு குறித்து தான் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஐசிஆர்சி மற்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஊடாக இவர்கள் சரணடைவது குறித்து தாம் ஆலோசிப்பதாக பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் கோட்டாபாய ராஜபக்ச சவேந்திர சில்வாவுடன் கலந்துரையாடியதான அந்த ஒளிப்பதிவின் சாராம்சம் குறித்து தான் கூறப்படுகின்றது. ஆகையால் இதில் என்ன நடந்தது என்பது இது ஒரு மூன்றாவது தரப்பு ஊடகர் ஊடாக தனக்கு கிடைத்த காணொளி என்கின்றார். இந்த காணொளியை தந்தவர் உயிர் ஆபத்து காரணமாக நாட்டில் இல்லை, அவர் வெளியில் இருந்து 16 வருடங்களுக்கு முன்னர் அண்மையில் தான் இதனை கையளித்தார் என சரத் பொன்சேகா சொல்கின்றார். ஆகையால் பல விடயங்கள் மறைபொருளாக இல்லையென்றால் கமுக்கமாக மனிதத்துக்கு புறம்பாக நடைபெற்றிருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் இதில் ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி இப்பொழுது சரத் பொன்சேகா தனது கைகள் ஏதோ சுத்தமானது போலவும் ராஜபக்சர்கள் மீது கூறுகின்றார். அதே போல இராணுவம் விடுதலை அளிக்க முடிவெடுத்த பின்னர் இவர்கள் தான் குழப்பினார்கள், பேச்சுவார்த்தைகள் என்ன சொன்னார்கள், விடுதலை புலிகள் உயர்மட்ட தலைகளை தப்ப வைக்க முயன்றார்கள் என்றெல்லாம் அவர் கூறுகின்றார். ஆனால் அவரது போட்டியிலேயே சில முரண்பாடுகள் இருப்பதையே கண்டுகொள்ளலாம். இப்போ இந்த நேற்றைய இந்த பிரஸ் மீட்ல இருந்து தமிழ் அரசியல் தலைவர்களும் அல்லது உலக தமிழர்களும் இதன் மூலமாக ஒரு விஷயத்தை நகர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயத்தை நகர்த்தலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக என்றால் இவ்வாறான பல குளறுபடியான எல்லாம் முரண்பாடான பேச்சுக்கள் எல்லாம் இந்த இறுதிக்கட்ட போர் மையப்படுத்தி வருகின்றது. ஆகையால் இவ்வாறான குழப்பங்களுக்கு என்ன தீர்வாக இருக்க முடியும்? ஒரு சுயாதீனமான ஸ்ரீலங்காவின் இராணுவ தரப்புகளோ அரசியல் தரப்புகளோ அற்ற ஒரு விசாரணை மூலம்தான் அது யார் குற்றம் செய்தாலும் ஒரு விசாரணை என்பது என்ன? ஒரு தரப்பை ஏற்கனவே குற்றவாளியாகவோ அல்லது சுற்றவாளியாகவோ நினைத்து செய்யப்படுவதில்லையே, விசாரணைகளின் முடிவில் தான் அது தெரியும். ஆகையால் மடிக்கணம் இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா இராணுவத்தை பொறுத்தவரை மடிக்கணம் இல்லை, போர்க்குற்றங்கள் செய்யவில்லை, விடுதலை எல்லாத்தையும் செய்தார்கள், இல்லைனால் அவர்கள் தான் பயங்கரவாதமா செய்தார்கள் என்றால் பரவாயில்லை. அதனையும் ஒரு சுயாதீன அணுக்குழு விசாரணையின் மூலமாக உறுதிப்படுத்தி இல்லை நாம் எமது கரங்களில் ரத்தம் இல்லை என உறுதி செய்து கொள்ளலாம். ஏனென்றால் அதாவது பனங்கிழங்கை கிழிப்பதற்கு எதற்கு கோடாலி அளவாங்கு கையாலே கிழித்துக் கொள்ளலாம். இலகுவாக அனைத்துலக சுயாதீன விசாரணைக்கு இந்த விடயத்தை பாரம் கொடுத்து விட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கமும் மடிக்கணம் இல்லாவிட்டால் தப்பிக்கொள்ளலாம். வேணுமானால் தமிழர்கள் உண்மையில் அரசாங்கம் கூறுவது போல கொடூரத்தை செய்தார்கள் என்றால் அதற்குரிய எதிர்வினையை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏன் அதனை அரசாங்கம் செய்யவில்லை? தமிழர்கள் அதனை கேட்கிறார்கள், ஏன் அரசாங்கம் செய்யவில்லை? ஆகையால் இங்கு ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. மடிக்கணம் உள்ள தரப்பு எதுவோ அதுதான் நிச்சயமாக இவ்வாறான சுயாதீனமான அனைத்துலக விசாரணைகளை நிராகரித்துக் கொள்ளும். தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அரசாங்கம் நிராகரித்துக் கொள்வார். ஆகையால் இந்த சரத் பொன்சேகாவின் இந்த செவியின் ஊடாகவும் மீண்டும் அது ஆதாரப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகையால் இப்போது அதை பெரும் அனைத்துலக விசாரணை என்பது இப்பொழுது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சவாலான விடயம். ஏனென்றால் அவர்களே அரசியல் கையாளும் நிலையில் தங்களுக்கு இடையில் ஒரு இலக்கற்ற ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இது சவாலான விடயம் தான். நாம் ஊடக வழியில் உணர்வுபூர்வமாக கழித்துக் கொள்ளலாம். ஆனால் அனைத்துலக ஒழுங்கு என்பது ஈழத்தமிழர்களுக்கு மிக பாதகமாகத்தான் இருக்கின்றது. ஒரு சில அரசியல் ராஜதந்திர சந்திப்புகளில் என்றால் எம்பிமாரின் கருத்துக்கள், இல்லை என்றால் நேற்று முன்தினம் பிரித்தானிய துணை பிரதமர் அங்கு சென்று சந்தித்தர்கள் எல்லாம் ஒத்தடமாக இருந்தாலும் சமகாலம் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் ஆட்சி காலம் புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களின் வீணவாவை அனைத்துலக ரீதியில் நகர்த்த தலைப்படும் தமிழர்களுக்கும் சவாலான ஒரு காலம் தான். இந்த இடத்துல என்னுடைய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இதுவரை காலமும் வந்து இந்த வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பாகவோ சரணடைந்ததல் தொடர்பாகவோ வந்துட்டு இல்லை என்று முற்றுமுழுதாக மறுத்திருந்த இலங்கை தரப்பு, இப்ப சரத் பொன்சேகாவோட அவர் தான் அன்றைய காலத்தில் இலங்கை தரப்பு, இப்பொழுது அது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது என்பதற்கான ஒரு ஆதாரத்தை வந்து வெளியிட்டு இருக்கு. அதாவது
சரணடைதலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து ஒரு அடுத்த கட்ட தமிழர்களுக்கான ஒரு ஸ்டெப் நகர்வு தானே. இதுவரைக்கும் மறுத்திருந்தவங்க இப்ப வந்து இல்லை, இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையே விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை நாம் நமக்கு சாதகமாகத்தானே நம்ம எடுத்துக்கொள்ளணும். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல யாருமே சரணடைவு இல்லை என ஆணித்தரமாக மறுக்கவில்லை. அதில் அவர்கள் குழம்பிக் கொள்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டார்கள், போனார்கள் என்பது. ஆனால் வெள்ளை கொடியுடன் வேறொந்துகளில் ஏற்றப்பட்ட காணொளி படங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதனை அவர்கள் முற்றாக மறக்கவில்லை. ஏனென்றால் அந்த சம்பவம் இடம்பெற்றது, அனைவரும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அதில் உள்ள அது சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவ மத உரு உட்பட்ட எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள்? இமீடியட்டா பூமி வந்து விழுங்கி விட்டதா, இல்லாட்டி காற்றோட காட்டா கரைஞ்சு போனார்களா? எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள்? உண்மை அதான், கொண்டு சென்றது உண்மை, படுகொலை நடந்தது உண்மை. இசைப்பிரியா தொடர்பான காணொளியை வெளியிட்டது யார்? ஸ்ரீலங்கா ராணுவம் தானே. ராணுவ பிடியில் இசைப்பிரியா ஒரு வெள்ளை துணியை போர்த்தபடி இருந்த காட்சிகளை வெளியிட்டது ஸ்ரீலங்கா ராணுவம் தானே. ராணுவத்தில் உள்ள ஒருவர் தான் அந்த கைத்தொலைபேசியில் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஆகையால் ராணுவத்திடம் இருந்த, அதே போல சிறுவன் பாலச்சந்திரன் இருந்த காவலரனுக்கு முன்னால் இருந்த படம் யாரால் எடுக்கப்பட்டது? ராணுவ தரப்பில் தானே எடுக்கப்பட்டது. ஆக ராணுவத்திடமே அதற்கான ஆதாரங்கள் உள்ளன. ராணுவ தரப்பினர் வெளிநாடுகளில் தப்பியவர்கள் எல்லாம் இந்த ஆதாரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். அதுதான் இது அனைத்துலக ரீதியில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பெரிய சிக்கலாக இருக்கின்றது. அதனால அது குழப்பி அடிக்கின்றது, இந்த நகர்வுகளை தடுக்கின்றது. ஏனென்றால் ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்று சொல்லுகின்றன, பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் பொறுப்பு கூறுவது என்ன? செய்து விட்டோம், அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த பொறுப்பு கூறலையே தவிர்க்கின்றது என்றால் நாங்கள் செய்யவில்லை என கூற பார்க்கின்றது. ஆனால் உண்மையில் வாரல, எல்லாம் நடந்தது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுத்து கொண்டாலும், ராணுவ தலைமைகள் மறுத்து கொண்டாலும், அன்வர் அரசாங்கத்துக்கு தெரியும் இவ்வாறெல்லாம் இடம்பெற்றது என்பது. ஆனால் அதனால் தான் அவர் ஒன்றை சொல்லுகிற அரசாங்கம் என்றால் குற்றங்களை செய்தவர்களை தண்டிக்கத்தான் வேண்டும் என கூறுகின்றார்களே தவிர ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு இராணுவமாக இதனை செய்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதற்காக படையினரை நாம் விசாரணைக்கு உட்படுத்த மாட்டோம் என்பதை அனுகுமார திசாநாயக்கா தேர்தல் பரப்புரை காலத்திலே, அதாவது ஆட்சியை பிடிக்க முதலே தெளிவாக சொல்லிவிட்டார். இதனை நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் வேண்டுமானால் அந்த ஊடகங்களை படுகொலை செய்வதா, இல்லையென்றால் யாரையும் படுகொலை செய்த இராணுவத்தினரை மாத்திரம் நாம் விசாரணைக்கு உட்படுத்துவோம். நிறுவன ரீதியில் நடத்தப்பட்ட, அதாவது அன்றாட அரசாங்கமும் இது செய்துதான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இறுதி கட்ட போரில் இது எல்லாம் நடப்பது சகஜம் என்கின்ற வகையில் தான் அதுவும் இந்த விடயத்தை மூடி மறைத்து பார்க்கின்றது. நிச்சயமாக. அதாவது அனுர அரசாங்கத்தை மேல அப்படி ஒரு ஒரு அனுதாப அலை என்பதை விட ஒரு விருப்பலை, அல்லது ஒரு அவர் காட்டுகின்ற அந்த ஸ்டண்ட் வேலைகளுக்கான ஒரு அலை இருக்கிற ஒரு பட்சத்துல தமிழ் மக்கள் மேல இருக்கு. அனுர அரசாங்கத்துக்கு வந்து இப்போ பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சிக்கல் பௌத்த மத குருக்களால, பௌத்த பீடத்தால வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு, ஒரு நெருக்குவாரம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சரத் பொன்சேகாவினுடைய இந்த பிரஸ் மீட் அப்படி என்பது அனுர அரசாங்கத்துக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு ஆதரவானதாக இருக்கும் என்ற ஒரு அரசியல் நோக்கில இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? இல்லது மேலும் இந்த மாதிரி ஒரு குடைச்சலை கொடுக்கிற மாதிரி மீண்டும் தமிழர்கள் தரப்புல இருந்து பாருங்க அனுர அரசாங்கம் நமக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டுவிக்கிற மாதிரி ஏற்படுத்துறதுக்கான ஒரு வேலையை இந்த பிரஸ் மீட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அண்மை காலமாகவே சரத் பொன்சேகா அரசு ஆதரவு கருத்துக்களை தான் வெளியிட்டு வருகின்றார். அரசு ஆதரவு கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருவது மிக முக்கியம் ஒரு விடயம். இதனால் அரசாங்கத்தில் அவர் இணைய போகின்றார் என்ற ஊகங்கள் எல்லாம் இருந்தன. அரசாங்கமும் அதனை மறுத்திருந்தது, சரத் பொன்சேகாவும் அதனை மறுத்திருந்தார். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் ஒரு மறைமுகமான அரசாங்கத்திற்கு வெளியரங்கமாக இல்லாத சில சாதக கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றார். இவ்வப்போதெல்லாம் அரசாங்கத்திற்கு இருந்தால் அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்பொழுது அந்த சட்டவாளர் மற்றும் மனைவியின் கொலை மிக ஒரு உருவாக்கி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தலைமையகத்துக்கு அருகே நடந்த கொலையாக இருக்கின்றது. அதே போல பௌத்த பிக்குமாரின் இந்த தையிட்டி விகார பிரச்சனை, திருமலை பிரச்சனை மற்றும் பௌத்த உள்ளுக்கு கொழும்பில் ஒரு பெரிய உட்கூடல் இருக்கிறது. முக்கியமான பௌத்த சங்கங்கள் சில காட்டிலும் முக்கியமான திசை திருப்புவதற்காக, இல்லையென்றால் இதற்கு பின்னாலெல்லாம் ராஜபக்சேக்கள் தான் இருக்கின்றார்கள் என காட்டுவதற்காக ராஜபக்சேக்களை எதிர்க்கும் வகையில் ஒரு சேம் சைட் ஒரு ஆட்டமாக சரத் பொன்சேகா பயன்படுத்தப்படுகின்றாரோ என்கின்ற ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கிறது.
நிச்சயமா. கிட்டத்தட்ட இந்த நாடு அடுத்த கட்சிகளினுடைய ஆட்சிக்கு கீழ போகும்போது, சில வேலைகளை வந்து எதிர்க்கட்சிகள் செய்றது வழமை அப்படின்னு சொல்வார்கள். குறிப்பாக வந்து மஹிந்த ராஜபக்ஷர்களுடைய கட்சிகள் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. எத நான் இதன் மூலமா சுட்டிக்காட்டுறேன் அப்படின்னு சொன்னா, ஈஸ்டர் குண்டு வெடிப்புகள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. எதுக்கு அந்த குண்டுகள் வைக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு விடைகளும் வந்து பலருக்கும் கிடைச்சிருக்கு இன்று வரைக்கும். இந்த ஆட்சி அதிகாரங்களை வந்து சீர்குலைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இப்பவும் பார்த்தா அந்த மாதிரியாக தென்னிலங்கையில பல துப்பாக்கி சூடுகளாக இருக்கட்டும், இப்ப அண்மையில நடந்த இந்த யார் சட்டவாளர்களினுடைய படுகொலையாக இருக்கட்டும், இத எப்படி எடுத்துக்கொள்றது? இலங்கையில ராஜபக்சர்களை கடந்து யார் ஆண்டாலும் இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுதுன்னா இதையும் நாம் அவர்கள் பக்கம்தான் அவர்கள் செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இது உண்மையாகவே இதுக்கு பின்னணி வேறு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, பாதாள உலக கும்பல்கள் எல்லாம் அரசியல் ரீதியான தொடர்புகளை கொண்ட கும்பல்களாகத்தான் இருக்கின்றன. அதாவது அரசியல்வாதிகள் பாதாள உலகக்காரர்களின் பணத்தை பயன்படுத்தித்தான் தமது அரசியலை செய்திருக்கிறார்கள். அது இதில் இந்த பாதாள உலக கும்பல்களை போஷித்த ஒரு தரப்பாக ராஜபக்ஷ ஆட்சி காலம் இருக்கின்றது. ஆனால் இந்த பாதாள உலக கும்பல்களின் சிக்கல் இன்று நேற்று எழுந்ததல்ல, இப்பொழுது அதிகமாக மிக அந்த செய்திகள் வருகின்றன. இது மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலேயே இந்த பாதாள உலக கும்பல்கள் எல்லாம் அவர்களே பயன்படுத்தி கொண்டார்களே. பிறகு எங்களோடவன் கொலையாக இருக்கட்டும், தாஜும் வசீம் தாஜுவின் கொலையாக இருக்கட்டும், இந்த பாதாள உலக கைங்கரியக்காரர்கள் தான் இந்த கொலாபரேஷன் இருந்தது. அதாவது பாதாள உலகக்காரர்களை ஸ்ரீலங்காவின் புலனாய்வுத்துறை இப்ப நமல் ராஜபக்ஷவுக்கு மேலும் அப்படி ஒரு வழக்கு தானே இருந்தது. இப்ப அண்மை வழக்கு விசாரிப்பதோடு தானே தொடர்பட்டிருந்தது. ராஜபக்ஷ அதிகார மையம் பாதாள உலக இந்த பாதாள உலகக்காரர்கள் சிலர் இந்த பாதாள உலக பணத்தை கொண்டுதான் அரசியல்வாதிகளாக உருமாறி கொண்டாங்க. அவர்கள் எல்லாவற்றுக்கும் முன்னாலும் இந்த பாதாள உலகம் இருக்கணும். இவ்வளவு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அந்த தொடர்புகள் இருப்பதான கதைகள் எல்லாம் இருக்கிறார்கள். யாருமே அரசியல்வாதிகள் யாருமே இந்த பாதாள உலக தொடர்புகளிலே தனியே அது ஒரு அண்டர்வேர்ல்ட் கேங் தான், தனியே அது மூலவருக்கு தான் செய்கின்றதுன்னா யாரும் குற்றம் சாட்டினாங்க. அரசியல் தொடர்புகள் இருக்கின்றன. ஏன் என்ன சொன்னார்? இலங்கையில் தீர்க்கப்படாத இல்லையென்றால் இந்த விடை காணப்படாத ஒவ்வொரு அரசியல் படுகொலைகளுக்கு பின்னாலும் அரசியல்வாதிகளும் இந்த அரசியல் தொடர்பு பாதாள உலகம் இருக்கின்ற மிக தெளிவாக சொன்னார். ஆகையால் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று லிங்க். அனுரகுமார திசாநாயக்கா தரப்பை அந்த வகை யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு வித்தியாசமான தரப்பு. ஏனென்றால் அதுவே ஒரு ஆயுத கிளர்ச்சியை செய்தது. ஏனென்றால் அதுவே ஆயுதத்தின் இந்திய தரப்பட்டபடியால் பாதாள உலகம் அல்ல, அது வேறு உலகம். ஏன்னால் பாதாள உலகத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியாக இருக்கலாம், என்றால் ராஜபக்சக்களின் ஆட்சியாக இருக்கலாம், தொடர்புகள் இருக்கின்றன. ராஜபக்சக்களின் ஆட்சி தான் எப்போதும் இந்த என்னப்படும் இந்த சர்வாதிகாரிகள் இந்த இவ்வாறான பாதாள உலகங்களை தமக்காக பயன்படுத்திக் கொள்வதெல்லாம் வழக்கம். அந்த வகையில் ராஜபக்ஷ அதிகாரம் இந்த பாதாள உலகத்துக்கு மிக தொடர்பான நிறைய குறிப்பாக இந்த தமிழ் தாயகத்தின் மீதான போரை என்றால் இந்த போருக்கு பயன்படுத்தும் சில படுகொலைகளுக்கு பயன்படுத்தும் சில குற்றவாளிகளுக்கு திரட்டும் ஒரு தளமாக இந்த பாதாள உலகம் இருந்தது. நிச்சயமாக. அதாவது இலங்கையினுடைய அரசியலையும் அரசியல் படுகொலைகளுக்கு பின்னாலையும் பல நாசகாரமான வேலைகளை இந்த பாதாள உலக குழு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக புலனாகிறது. இன்றைய நேர்காணலை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சரத் பொன்சேகா வெளியிட்டிருந்த அந்த ரகசிய ஊடக சந்திப்பு, அந்த ரகசியம் சார்ந்த ஒரு ஊடக சந்திப்பு, அந்த ஊடக சந்திப்புல அவர் இன்று வரை வெளியிட்ட மறுத்த பல விஷயங்களுக்கான விடைகள் கூட அதுல நம்ம இந்த நேர்காணல் மூலமாக தேடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த கால அரசியல் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகவுமே துன்பம் நிறைந்த அரசியல். அதுக்கான தீர்வுகள் இதுவரைக்கும் எட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. தொடர்ந்தும் பயணிக்க போறோம், நிறைய விஷயங்களை கதைக்க போறோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி தர்ஷன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.